என்னதாண்டா சொல்லணும்? The designs and the specification of the J1 J2 engines with the hydrocarbon fuel system. Design and the blueprint of the nose cone with the booster system and the cryogenic engine. How are you controlling the polar synchronous orbital path? Details of the refrigeration system of the liquid oxygen and the liquid hydrogen along with the ignition system. What is the maximum payload capacity of the polar synchronous orbital satellite? Give us a logical interface for the onboard computers along with the earth station. That's all, madam. Shut up! I will not give you the specifications and the designs, which I have worked for so many years. டேய், இதெல்லாம் என்ன கேட்கறதை விட என்ன ஒரே அடியா கொன்னுடுங்கடா. டேய், டேய், விடுடா. அவனை விட்டுடுடா. குழந்தையை விட்டுடுங்கடா. அட பாவிங்கடா. அவனை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. அவனை விட்டுடுங்கடா. ஓகே, சொல்லிடுறேன் சொல்லிடுறேன்டா. தம்பி, நாம கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ராக்கெட் ஃபார்முலா எல்லாம் வெளிநாட்டுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க. Stop it. तुम उसी तरफ जाओ जाओ।
நான் பண்ணது தப்புன்னு எனக்கு தெரியும். சட்டத்தை என் கையில் எடுத்தது மிகப்பெரிய தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா வேற வழி இல்ல. நம்ம சட்டத்துல எத்தனை பீனல் கோட் இருக்கோ அதை விட அதிகமா ஓட்டைகள் இருக்கு. யார் எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம். எந்த தண்டனையும் இல்லாம இந்த சட்டத்திலிருந்து சுலபமா தப்பிக்கலாம். பணம் இருந்தா, பவர் இருந்தா. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. ஜனங்களை காப்பாற்ற வேண்டிய மந்திரி பதவியில் இருந்துகிட்டு கோடிக்கணக்கா எத்தனையோ ஊழல் பண்ணி இன்னைக்கு எந்த தண்டனையும் இல்லாம இன்னொருத்தர் பத்தி கூட்டம் இல்லாம பத்திரிகையில் அறிக்கை கொடுக்கலாம். இதுக்கு காரணம் நம்ம சட்டம். தான் செஞ்ச ஊழல் நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போன பிறகும் உள்ளேயே இருந்துகிட்டு தன்னோட பொண்டாட்டிய முதலமைச்சராக்கி அரசாங்கத்தை தொடர்ந்து தான் பிடியிலேயே வச்சிருக்கான் ஒரு அரசியல்வாதி. இதுக்கு காரணம் யாரு? The system of our law. சட்டம் தனக்கு கை கொடுக்கலங்கிறதுக்காக பழி வாங்குற எண்ணத்துல சட்டத்தை தான் கையில எடுத்துக்கிட்டு பல கொலை கொள்ளைகளை பண்ணிட்டு கடைசியா பொது மன்னிப்புங்கிற பேர்ல ஒரு சாதாரணமான மனுஷனா வாழ ஆசைப்படுறாங்க. அது கூட தப்பு இல்ல. ஆனா அவங்க தேர்தல்ல நிக்கலாம், எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், முதலமைச்சர் கூட ஆகலாம். அவ்வளவு ஏன் நாளைக்கு இந்த நாட்டோட பிரதமர் ஆனாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. இது சட்டத்தோட தப்பா இல்ல இந்த சட்டத்தை மதிக்கிற மக்களோட தப்பா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுல ஒரு காந்தி இல்ல, 100, 1000, லட்சக்கணக்கான காந்தி இருந்தாங்க. அவங்களோட ரத்தமும் கண்ணீரும் தியாகமும் கலந்ததுதான் இந்தியா. அவங்களோட அஸ்தமனத்தில் உதயமானதுதான் நம்ம தாயின் மணிக்கொடி. சிலையானது ஒரு சுபாஷ் சந்திர போஸ், சிதறி போனது எத்தனையோ போஸ். இப்படிப்பட்ட பெரிய பெரிய தலைவர்களால தான் இன்னைக்கு நாம அனுபவிக்கிறோமே பிறப்புரிமைகள். ரைட் ஆஃப் ஸ்பீச், ரைட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, ஈக்வாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ், லிபர்ட்டி ஆஃப் தாட், லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். இதெல்லாம் வந்து இப்படி வளர்ந்த இந்த தேசத்தை விக்க நினைச்ச, சூறையாட நினைச்ச, துரோகம் பண்ண நினைச்ச இவன் எந்த காரணத்தை கொண்டும் பணபலத்தாலையும் வேற எந்த பலத்தாலையும் இந்த சட்டத்தில இருந்தும் தண்டனையில இருந்தும் தப்பிக்கவே கூடாதுங்கிறதுக்காகத்தான் என் மகனை நோ ஐ எம் சாரி இந்த தேச துரோகிய சுட்ட. சட்டத்துக்கு உயிர் இருக்கணும். வேகம் இல்லாத சட்டம் ஆண்மை இல்லாதது. The law without force is impotent. இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் கிடைச்ச 50 வருஷம் ஆச்சு. இந்த நேரத்துல என்னோட ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், பெருசா ஒண்ணுமில்லை. தப்பு பண்ணவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். அவன் சின்னவனானாலும் சரி, பெரியவனானாலும் சரி, கடவுளே ஆனாலும் சரி, அவன் தண்டிக்கப்படணும். அப்பதான் அடுத்த 50 வருஷத்துல உங்க குழந்தைங்க, அவங்க குழந்தைங்க, அவங்க குழந்தைங்க அமைதியான இந்தியாவை பார்க்க முடியும், நிம்மதியா இங்க வாழ முடியும். இது எத்தனையோ பேரோட மனசுல இருக்கிற ஆதங்கம். என்னோட கடைசி ஆசை. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த்.